இந்த வீட்டோட பிரைமரி ஹைலைட்டே இந்த வீட்டோட ஆர்கிடெக்சரல் டிசைன் தான். ஏன்னா இந்த வீட்டோட ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் ஓடிஎஸ் மூலமாவே பல நேரங்களில் இந்த வீட்டுக்குள்ள ஆர்டிஃபிஷியலான லைட்டிங் எதுவும் இல்லாமையும் வீட்டுக்குள்ள ஒரு நேச்சுரலான லைட்டிங் எப்பவுமே இருக்கு. இதை தாண்டி வீட்டோட லிவிங் ஏரியாவுக்கு ஒரு மாதிரியான டிசைன், வீட்டோட கிச்சன் கம் டைனிங்க்கு ஒரு மாதிரியான டிசைன், வீட்டோட பெட்ரூமுக்கு ஒரு மாதிரியான டிசைன், வீட்டோட பால்கனிக்கு ஒரு மாதிரியான டிசைன் டேல்ஸை சூஸ் பண்ணியிருக்கிறது ஒவ்வொரு ரூமுக்கு ஏற்ற மாதிரியான வைபுக்கு ஏற்ற மாதிரி வீட்டுக்கு ரிச் லுக்கை கொடுத்துருக்கு. இந்த வீட்டோட ஹோம் டூர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் முதல் தடவை இது நம்ம வீடு சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 30 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாகவும் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் இந்த வீட்டை 1900 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கிறாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்ல ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைன் உடன் தீமில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. என்ட்ரன்ஸில் ஸ்லீக்கான ஒரு மெட்டல் கேட், கார் என்ட்ரிக்கு தனியாக, நார்மல் என்ட்ரிக்கு தனியானு கொடுத்துருக்குறாங்க. கேட் ஓப்பன் பண்ணதும் பார்க்கிங் ஏரியா நல்லா பெருசாக 7 சீட்டர் கார் 2 நிறுத்துற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே செக்குடு பேட்டர்னில் பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணி பார்க்கிங் ஏரியாவோட சீலிங்கில் எலிவேஷன் லுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு உட்டன் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டை சுற்றியுமே 4 பக்கமும் செட்பேக் ஏரியா இருக்குது. ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த செட்பேக் ஏரியாவில் சின்னதாக ஒரு கார்டன் செட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடு தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் தெற்கு பார்த்த மாதிரியான வாசலோட அமைஞ்சிருக்கு. தேக்கு மரத்தில் என்ட்ரன்ஸ் டோர் கொடுத்துருக்குறாங்க. டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் வித் ஓடிஎஸோட பிளான் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி லிவிங் ஏரியாவில் நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரியான ஃப்ரெஞ்ச் டைப் ஜன்னலும் பெருசாக கொடுத்துருக்குறாங்க. நேச்சுரலாகவே இந்த வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனோட அமைஞ்சிருக்குதுங்க. கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. போக நிறைய இடத்துல உட்டன் டிசைன் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரிங்க்கு இந்த லிவிங் ஏரியாவுக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பேசேஜுக்கும் இந்த மாதிரியான டிசைனில் ஒரு மேட் ஃபினிஷிங் டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்குறது மல்டிமீடியா டிவி யூனிட் வித் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட அமைஞ்சிருக்கு. வீட்டோட லிவிங் ஏரியாவையும் டைனிங் கம் கிச்சனையும் செப்பரேட் பண்ணுற மாதிரியான உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட டைனிங் ஸ்பேஸ் 10க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த உட்டன் பார்ட்டிஷன்லேயே பேக் சைடில் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. டைனிங் ஏரியாவில் ஸ்டோரேஜுக்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்ஸ் எல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் இருக்குது. அது போக இங்கேயும் நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரியான ஃப்ரெஞ்ச் டைப் ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் 8க்கு 16ங்கிற அளவில் ஒரு சூப்பரான மாடுலர் கிச்சன் அமைஞ்சிருக்குதுங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டைல் ஒர்க் பண்ணி கவுண்டர் டாப்லாம் கிரனைட் ஒர்க்கில் யூ டைப்பில் ரெடி பண்ணி எலக்ட்ரிக்கல் சிம்னியோட நிறைய பேஸ் நெட்டு, டாலி நெட்டு, வாலி நெட்டு, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் மாதிரியான ஸ்டோரேஜ் ஒர்க்கோட இந்த கிச்சனை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு பக்கத்துலேயே தனியாக ஒரு ஸ்டோர் ரூமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அங்கேயும் நம்ம ஸ்டோரேஜ் திங்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. டைனிங் ஏரியாலே ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. இது வழியாக வீட்டோட பேக் சைடில் இருக்கக்கூடிய சிட் பேக் ஸ்பேஸ் போனோம்னா ஜனமூலியில் போர் வாட்டர் சம்பளம் அமைஞ்சிருக்குதுங்க. இதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் இந்தியன் ஸ்டைலில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி இந்த வீட்டில் மொத்தம் 3 பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்குது. பெட்ரூமோட அளவு 10க்கு 16. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீட்டோட ஹாலுக்கு, கிச்சன் கம் டைனிங்க்கு, பெட்ரூமுக்கு, பால்கனிக்குன்னு ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசமான டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் ஒரு டார்க்கான உட்டன் தீம் டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க மேட் ஃபினிஷிங்கில். அதுக்கேற்ற மாதிரியான ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. ஸ்டோரேஜுக்கான வாட்டர் ஸ்பேஸ் இருக்குது. லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ஃப்ரெஞ்ச் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜன்னல்களுமே பொறுத்திருக்கிறாங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. உட்டன் ஸ்டைல் இருக்கிற மாதிரியான டோர் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நம்ம பார்க்குறது 5.25க்கு 6.25ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம். டாய்லெட் கம் பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸ், வாலுக்கு சீலிங் லெவல் வரைக்கும் கிளாஸ் ஏன்னா செராமிக் டைல்ஸ் எல்லாம் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் இருக்கிற மாதிரி லே பண்ணியிருக்கிறாங்க. சாண்ட்ரோ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே கம்ப்ளீட்டாக மாட்டியிருக்கிறாங்க. வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டார் கேஸ் எல்லாம் நல்லா ஃப்ளோட்டிங் டைப்பில் அமைஞ்சிருக்குதுங்க. ரைஸ் எல்லாம் இல்லாமல் த்ரெட்டு மட்டும் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. கிரனைட் ஒர்க்கில் நல்லா வைடாக கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரைல்ஸ் எல்லாம் உட்டன் ஸ்டைலில் எம்எஸ்டியில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டார் கேஸை பயன்படுத்தி அப்படியே மேலே வந்துட்டிங்கன்னா எல் டைப்பில் ஒரு பெரிய லாபி இருக்குது. இந்த லாபிலேருந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த லிவிங் ஏரியாவுக்கு வந்து சூப்பராக வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே ஓடிஎஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. கீழே நம்ம பார்த்த அந்த லிவிங் ஏரியாவில் இருக்கிற மாதிரியான ஃப்ளோரிங் ஒர்க் தான் இந்த லாபி ஸ்பேஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஆப்போசிட்டில் வீட்டோட பெட்ரூம்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட 2வது பெட்ரூம்.
கீழே நம்ம பார்த்த அதே பெட்ரூம் மாதிரியே ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக 10க்கு 16ங்கிற அளவில் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரெஞ்ச் டைப்பில் பெரிய பெரிய ஜன்னல், சேம் டிட்டோ தான். எல்லா இன்ட்டு ஒர்க்ஸுமே இங்கேயும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குதுங்க. 5.25க்கு 6.25ங்கிற அளவில். இது வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு செமி கவர்டு பால்கனி. ஒரு 5 ஃபீட்டுக்கு மட்டும் கவர்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க. மிச்சதெல்லாம் ஓப்பன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன்லங்க, வித்தியாசமாக ஃப்ளோரிங் ஒர்க் இருக்கும். எல்லாமே வித்தியாசமாக மேட் ஃபினிஷிங்கில் தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பால்கனிக்கு ஃபால் சீலிங் ஒர்க் கூட இருக்குதுங்க. இது வீட்டோட 3வது பெட்ரூம். 8க்கு 11ங்கிற அளவில் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது, லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கான ஜன்னல் இருக்குது, சின்னதாக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் கூட பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் ரொம்பவே பெருசுங்க. 4க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட பேக் சைடில் டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் அமைச்சிருக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு பால்கனி ஸ்பேஸில் அதுக்கு போகிறக்கான டோர் வந்து நல்லா ஹெவியான மெட்டலில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வீடு கோயம்புத்தூர் வடவழி தாண்டி வரீங்கன்னா மருதுமலைக்கு முன்னாடி ஐயோபி காலனியில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் இன்ட்டு ஒர்க்ஸோடலாம் சேர்ந்து 1,15,00,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ். இந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறக்கும், இதே மாதிரி வடவழி லொக்கேஷனில் மினிமம் பட்ஜெட்லேருந்து மேக்ஸிமம் பட்ஜெட் வரைக்கும் விற்பனைக்காக இருக்கக்கூடிய வீட்டை பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறக்கும் கீழே கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.